அபிரகாம் வணக்கம். நாளை பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறுவது சிக்கல் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் மிக முக்கியமான ஆலோசனை பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜய் இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனையில் தலைமை செயலாளர் சாய்குமார் மற்றும் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொண்டு விஜயுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயின் இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு IAS மற்றும் IPS அதிகாரிகளும் விஜயை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இது ஒருபுறம் இருந்தால் மறுபுறம் மிக முக்கியமான ஆலோசனை நடைபெற்று வருகிறது. என்றால் நாளைய தினம் விஜய் பதவியேற்பு முதலமைச்சராக பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு நேரு உள்விளையாட்டு அரங்கில் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதற்காக இன்றைய தினம் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை விஜய் மற்றும் தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் சென்று ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி உரிமை கோரினார். இந்த நிலையில் அப்போது நடைபெற்ற அந்த ஆலோசனை 30 நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்றது. அதில் எத்தனை இடங்கள் உங்களுக்கு இருக்கின்றது, அதாவது பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் இருக்கின்றதா என்று ஆளுநர் தரப்பில் கேட்கப்பட்டதாகும். அதற்கு விஜய் தரப்பில் அவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் வெற்றி பெற்ற இடங்கள், அது போக காங்கிரஸ் கொடுத்திருக்கிற ஆதரவு ஆகியவற்றையும் சேர்த்திருக்கக்கூடிய எண்ணிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஆளுநர் அதில் திருப்தி இல்லை என்றும் மேற்கொண்டு முழுவதுமாக 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கடிதத்தோடு வாருங்கள் என்று தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் நாளைய தினம் விஜய் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்பு இல்லை. நாளைய தினம் அதே போன்று தமிழக பொறுப்பு கவர்னரும் கேரளா செல்ல இருக்கின்றார். இதனால் நாளைய தினம் இல்லாமல் அடுத்த தினம் அதுக்கு அடுத்த தினங்களில் நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அரசியல் ரீதியாக எந்த கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாம், அடுத்து தாவேகாவுக்கு ஆதரவு தரப்போகின்ற கட்சி எது என்ற எதிர்பார்ப்பு ஒருபுறம் இருக்கும் சூழ்நிலையில், மறுபுறம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு, அதாவது தற்போதைய நிலையில் பதவியேற்பு நிகழ்வு, அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது குறித்து தீவிரமாக ஆலோசிப்பதற்காக பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயின் இல்லத்தில் தலைமை செயலாளர் சாய்குமார், டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் சென்று விஜயுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனையில் பதவியேற்பு நிகழ்வு எப்போது நடைபெறும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான உடனடியாக அதற்கான ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து பேசப்படுவதாக கூறப்படுகின்றது. அபிரகாம், தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார்.